வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். என்னோட வந்து சத்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஈவினிங் டே ரொட்டீன் தான். நாங்க வந்து அகிலாமாவோட பேரன் பர்த்டேக்காக, ஷர்விஜித் பர்த்டேக்காக அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் போயிருந்தோம். அந்த vlog தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாத்தீங்கன்னா ஷர்விஜித்க்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக ஒரு 2-3 ஷாப் போனோம். அந்த ஷாப்ல எடுத்த வீடியோ தான் இது. லியோ பேக்ஸ்ல அவனுக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும். அவன் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன யூடியூபர், அதாவது சின்ன வயசு யூடியூபர் சொல்லலாம். 2 சேனல் வச்சிருக்கான். ஒரு சேனல் பேரு சைல்ட்ஹுட் ஸ்போர்ட்ஸ், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஷர்வி லைஃப் ஸ்டைல். சோ அவனுக்கு கிரிக்கெட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ன்றதுனால பேட் வாங்கலாம்னு போனோம். கிஃப்ட் வாங்கிட்டு இப்ப வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுல பாத்தீங்கன்னா போனதுமே அம்மா பண்ண ஃபர்ஸ்ட் வேலை சாப்பிட வச்சதுதான். நாங்க போக ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்றதுனால ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்க டெக்கரேஷன் எல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். டெக்கரேஷனோட வீடியோ தான் இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறது. சர்வஜித் எல்லாமே எழுதி இருக்கிறதுல இருந்து ஃபுல்லாவே வந்து டோர்ல இருந்து ஃபுல்லாவே நாங்க பலூன்ஸ் ஒட்டி இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிருந்தோம். நானு, ஆனந்த், அக்கா, ஹேமாக்கா, அதுக்கப்புறம் வந்து சர்வஜித் எல்லாரும் சேர்ந்துதான் டெக்கரேட் பண்ணோம். அவனோட 10th பர்த்டே. எல்லாமே வந்து டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கும் போது ஆனந்த் உங்களுக்காக இந்த வீடியோ ஷூட் பண்ணாங்க. அவங்க ஷர்விஜித் பாருங்க, இப்ப கூட அவன் சேனல்ல வந்து வீடியோ தான் எடிட் பண்ணிட்டு இருந்தான். வீடியோ எடிட்டிங் ஒர்க் தான் பார்த்துட்டு இருந்தான். பயங்கர இன்ட்ரெஸ்ட் யூடியூப்ல அவனுக்கு. அவனோட சேனல் நீங்களும் போய் பாருங்க. ஒரு சேனல் பேர் வந்து சைல்ட்ஹுட் ஸ்போர்ட்ஸ், அதுல ஃபுல்லா கிரிக்கெட் ரிலேட்டடான விஷயம் வந்து அவன் போஸ்ட் பண்ணுவான். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஷர்வி லைஃப் ஸ்டைல். இதுதான் கேக் வைக்கிறதுக்காக இந்த டேபிள் அரேஞ்ச் பண்ணிருந்தோம். ஹாய் சொல்றாரு ஷர்விஜித் உங்க எல்லாருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா பர்த்டே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்க பிளாட்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே அக்கா இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்க அந்த குட்டி பசங்க அழகா வந்து எல்லாரும் கிஃப்ட் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷர்விஜித்க்கு வந்து கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால அக்கா கேக் கூட வந்து பேட் மாதிரியே தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நான் உங்க எல்லாருக்கும் ஹாய் சொல்றேன். இப்போ கேக் கட்டிங் ரெடி ஆயிடுச்சு. கேக் கட்டிங் பண்ண போறோம். இதுதான் ஹேமாக்கா. இப்போ வந்து கேண்டில் பத்த வைக்கிறது. அகிலாமாவோட பொண்ணு. நம்மளோட பழைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அகிலாமான்னா யாருன்னு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக சொல்றேன். அகிலாமான்றது வந்து நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் தான். யூடியூப் மூலமா எனக்கு கிடைச்ச இன்னொரு அம்மா. இப்போ கேக் கட்டிங் முடிஞ்சிருச்சு. ஷர்விஜித் பாத்தீங்கன்னா அகிலாமா அங்க இருக்க எல்லாருக்குமே கேக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. பாத்தீங்கன்னா எல்லாரும் பாப்பஸ் வெடிக்க மறந்துட்டாங்க. சோ நான் ஆனந்த் எடுத்து பாப்பஸ் வெடிக்க சொல்லிட்டு இருந்தேன். ஷர்வியோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா பாப்பஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தான். சோ நான் அதை அவன்கிட்ட இருந்து வாங்கி ஆனந்தாவையே வெடிக்க சொன்னேன். அவ்வளவுதான், பர்த்டே செலிப்ரேஷன் வந்து பாப்பஸோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன், ரிட்டர்ன் கிஃப்ட் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் நடந்துச்சு. எல்லாரும் உட்காந்து அவங்களோட குட்டீஸோட அழகா உட்காந்து ஜாலியா பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. குட்டீஸ் எல்லாமே போண்டா, அசோகா அல்வா, போண்டா, அதுக்கப்புறம் கேக் அது எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. கேக் வந்து ஆப்வியஸா கட் பண்ண கேக். அதுல அசோகா அல்வா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நான் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டேன். அக்கா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் பேசிட்டு ஜாலியா எல்லாரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய குட்டீஸ், எக்கச்சக்க குட்டீஸ் இருந்தாங்க. ஒவ்வொரு குட்டீஸ்க்கு ஏத்த மாதிரி அக்கா ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் வாங்கியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் தான் நடந்துட்டு இருக்கு. அக்கா நிறைய ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் வாங்கியிருந்தாங்க. அந்தந்த ஏஜ் குழந்தைங்களுக்கு தேவைப்படுற மாதிரி கிஃப்ட்ஸ் வாங்கி அது எந்த குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ பார்த்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்தவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கர ஃப்ரெண்ட்லி. எல்லாருமே பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. பார்க்கவே ஹாப்பியா இருந்துச்சு.
அவ்வளவுதான், இந்த ரிட்டர்ன் கிஃப்ட் டிஸ்ட்ரிபியூஷனோட இந்த பர்த்டே vlog முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் அன்னைக்கு எடுத்த சில பிக்சர்ஸ் உங்களுக்காக ஆட் பண்றேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது நாங்க ஷர்விக்கு கிஃப்ட் பண்ணப்போ எடுத்த பிக்சர். நாங்க பாத்தீங்கன்னா ஒரு ஷர்ட் தான் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம். இந்த ஷர்ட் தான் அவனுக்கு பர்த்டே கிஃப்டா நாங்க வாங்கியிருந்தோம். இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா அகிலாமாவோட பொண்ணு ஹேமாக்கா வந்து பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக நாசாக்கு ட்ரெஸ் எடுக்க வந்திருந்தாங்க. அப்ப ட்ரெஸ் எடுத்துட்டு நாங்க ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டப்போ எடுத்த கிளிக் பண்ண பிக்சர் இது. பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ஷர்விஜித் வந்து அகிலாமா நான் அப்பா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கும் போது எடுத்த பிக்சர். இது வந்து அம்மா அவனுக்கு கிஃப்ட் பிரேஸ்லெட் போட்டு விட்டப்போ எடுத்த பிக்சர். இது தனியா ஒரு ஸ்டைலா எடுத்துக்கிட்ட பிக்சர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் டெக்கரேஷன் பிக்சர்ஸ். இவங்கதான் ஹேமாக்கா, அகிலாமாவோட பொண்ணு. அகிலாமா அண்ட் ஷர்வி அக்கா எல்லாம் எடுத்துக்கிட்ட பிக்சர்ஸ் தான் நான் இப்ப ஆட் பண்ணிருக்கேன். நான் ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் அகிலாமா கூட நிறைய vlogs போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்க பாக்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்க. இதுதான் பர்த்டே கேக். இது ஷர்வி அவங்களோட ஃப்ரெண்ட் கூட எடுத்துக்கிட்ட பிக்சர். ரொம்ப சூப்பரா போச்சு அன்னைக்கு ஈவினிங். இங்க வந்து சென்னை வந்து நாங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் போயிருந்தோம். இதெல்லாம் தான் கொடுத்த ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், கேக், அசோக் அல்வா அண்ட் போண்டா. இது பாத்தீங்கன்னா நான், அகிலாமா அண்ட் அது வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் சந்திரலேகா அக்கா. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.